ஆளுநர் செய்கிறது அது அது திமுகவுக்கு கோபத்தை இன்னும் 1.5 வருஷத்துக்கு அணைய விடாம வச்சிருந்து தேர்தல் நேரத்தில் பற்ற வச்சு விடுங்கிறேன். எங்களுக்கு வேலையே அதுதான். என் மண்ணை, என் மக்களை, என் மண்ணின் வளத்தை, மக்களின் நலத்தை பாதுகாக்க தான் கட்சி வச்சுருக்கோம். தேர்தலில் நின்று ஓட்டு வாங்கி போட்டோம். அதெல்லாம் எங்களுக்கு போட்டா போடுங்க, போடலைன்னா போங்க தான். இப்போ என் மக்கள் பல்லாயிரக்கணக்கில் தெருவரங்கி போராடுறதுக்கு எதுக்கு தெரியுமா? உன் தீர்மானம் எனக்கு ஒன்றுத்துக்கு பயன்படலை, அது மேல் நம்பிக்கை இல்லாமல் தான். இந்த போராட்டங்களை எல்லாம் அவர் கேட்ட முதல் கேள்விதான், திசை திருப்பதற்காக இந்த வேலையை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. குற்றவாளிகள் எங்கே இருக்கிறாங்க? அப்பாவில் பலியிடப்பட்டிருக்காங்க, பலியாக்கப்பட்டிருக்காங்க. அதனால இவங்க சிறையில் இருந்த காலங்களே போதும், விடுங்க. ஆனால் உண்மையான குற்றவாளிகளை கொண்டு வந்து சட்டத்தில் கொண்டு நிறுத்துங்கன்னு தான் நீதிமன்றம் எதிர்பார்க்குது. அதை இந்த அரசு செய்யுமான்னா அது கேள்விக்குறி. அது செய்யாது. அதுக்கு ஒரே வரி, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே கல்விக் கொள்கை, இந்த மாதிரி கோட்பாடு தான் இந்த நாட்டை சுக்கு சுக்காக விளக்க பிரிக்க போகிறது என்பதை நீங்கள் நினைவில் வச்சுக்கிறீங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள். கேளுங்க. அவருடைய வெளியேறின போக்கு ஒரு வகையில் திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அது சில விஷயங்களை டைவர்ட் பண்ணுது தமிழகத்தில் அப்படின்ற ஒரு இந்த கள்ளச்சாராய நீதிமன்றம் அது வேண்டாம் அப்படிங்கிற கருத்து கள்ளமக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் அது வேண்டாம் கருத்து விரோதிக்கிறது. இல்லை, முதல்ல அவங்க கேட்டது இப்போ ஆளுநர் அது அந்த செய்தி ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கச்சிக்கு பாதிக்கப்பட்ட அந்த செய்திக்கு அந்த பாதிப்புக்கு அதுக்கான போராட்டம், அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராத போது இந்த செய்தி பெருசாகும் போது அந்த செய்தி கைவிடப்படுது. அதுதான் பிரச்சனைக்கு. அதை தான் அப்படி சொல்றாங்க. ஆளுநர் செய்கிறது அது திமுகவுக்கு கோபத்தை இன்னும் 1.5 வருஷத்துக்கு அணைய விடாம வச்சிருந்து தேர்தல் நேரத்தில் பற்ற வச்சு விடுங்கிறேன். நான் என்னால் என்ன செய்ய முடியுமா? இப்போ போராடின மக்களுக்கு நான் நேராக போய் சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த டங்ஸ்டன் சுரங்கம்ங்கிறது எந்த கொம்பை வந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு கல்லை கூட எடுத்து பற்றி போட முடியாது. ஏன்னா நாங்கள் இருக்கிறவரை எங்களுக்கு வேலையே அதுதான். என் மண்ணை, என் மக்களை, என் மண்ணின் வளத்தை, மக்களின் நலத்தை பாதுகாக்க தான் கட்சி வச்சுருக்கோம். தேர்தலில் நின்று ஓட்டு வாங்கி போட்டோம். அதெல்லாம் எங்களுக்கு போட்டா போடுங்க, போடலைன்னா போங்க தான். அதனால இப்போ நாங்கள் தமிழ்நாடு அரசு தீர்மானம் போட்ட பிறகு நான் போராடினேன். நான் போராட நேரம் கட்டதுக்கு பிறகு தான் தீர்மானத்தை போடுது. ஆனாலும் இந்த தீர்மானம் தீர்மானம் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் போராடினேன். அப்போ கேள்வி பண்ணாங்க, தீர்மானம் போட்ட பிறகு இதுக்கு தேவையில்லாமல் போராடுறாங்க. இப்போ என் மக்கள் பல்லாயிரக்கணக்கில் தெருவரங்கி போராடுறதுக்கு எதுக்கு தெரியுமா? உன் தீர்மானம் எனக்கு ஒன்றுத்துக்கு பயன்படலை, அது மேல் நம்பிக்கை இல்லாமல் தான். ஏன்னா நீங்கள் இது மாதிரி பல தீர்மானங்களை போட்டு கிடப்பில் போட்ட ஆளுகள், அதனால அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஆனாலும் போராடி கொண்டிருக்கேன். என் மக்களுக்கு சொல்லுவேன், இந்த மகன் இருக்கிற வர என் தாய் நிலத்தில் அப்போ நாங்கள் வலிமை இல்லாமல் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அது கையெழுத்தாயிருச்சு, இதாயிருச்சு, ஸ்டெர்லைட் வந்துருச்சு, அணுவில் வந்துருச்சு, மீத்தேன் சிப்காடு. இனிமேல் என் நிலத்தின் வளத்தை கெடுக்கிற எந்த நச்சாலையும் எத்த திட்டமும் வர விட மாட்டோம். அதனால அவங்க போராடுறது மக்களுக்குள்ள இருக்க அச்ச உணர்வு, அதை வெளிக்காட்டுறாங்க. அதை தடுக்கிற அரசு. நீங்க அதே மாதிரி ஒண்ணுமில்ல, ஆளுநர் வெளியில போயிட்டாருங்கிறதுக்கு தெருவில் இறங்கி போராடுறீங்க. நாங்க பிள்ளைகள் படிக்கிற பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு குற்றவாளி உள்ள போயிட்டான்னு நாங்க போராடுறோம். இன்னும் ஒருத்தர் நிலத்தை நஞ்சாக்குற நச்சு திட்டம் உள்ள வரக்கூடாதுன்னு நாங்க போராடுறோம். அதுக்கு அனுமதி தர மாட்டேங்கிறீங்க. இந்த போராட்டங்களை எல்லாம் அவர் கேட்ட முதல் கேள்விதான், திசை திருப்பதற்காக இந்த வேலையை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. திமுகவுக்கு குறையுங்கிறத சொல்றப்ப அப்படியா? வேற அவர் எப்படி பேசுவார்? எனக்கு 100% வரும்னா பேசுவாரு. பேசுனா சோறு போடுவாங்களா? அது நல்ல காலம் இருக்குதோ, உள்ளுக்குள்ள பணம் கிடந்தா கூட அது தெரியாம இந்த குடுகுடு படிக்கிறவருக்கு இருட்டில் ஒன்றும் தெரியாதுல்ல. நல்ல காலம் பிறக்குது, நல்ல வாழம் பிறக்குன்னு தான் அடிப்பாரு. அப்போ அடித்தாதான் அவருக்கு
அது மாதிரி அவருக்கு என்ன நடக்குன்னு தெரியாமல் ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு. கள்ளச்சார வழக்கில் 12 பேருக்கு வந்து கூட விசாரணை கைது அதை சொல்லிட்டேன். அதாவது அதில் வந்து உங்களுக்கு குற்றவாளிகள் எங்கே இருக்கிறாங்க, அப்பாவியில் பலியிடப்பட்டிருக்காங்க, பலியாக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இவங்க சிறையில் இருந்த காலங்களே போதும் விடுங்க. ஆனால் உண்மையான குற்றவாளிகளை கொண்டு வந்து சட்டத்தின் முன்பு நிறுத்துங்கன்னு தான் நீதிமன்றம் எதிர்பார்க்குது. அதை இந்த அரசு செய்யுமான்னா அது கேள்விக்குறி தான். அது செய்யாது. அது புதிய கல்விக் கொள்கை ஏற்காத மாநிலங்களில் பல்கலைக்கழகங்கள் மூலமாக வழங்கப்பட்ட பட்டங்களும் அந்த பல்கலைக்கழகங்கள் மூலமாக செயல்பாடுகளும் வந்து தடை செய்யப்படும் மத்திய அரசு அறிவித்திருக்காங்க. அதை பற்றி புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கணும்னு நிபந்தனை வைக்கிறாங்க. நீங்கள் இதன் மூலமாக நான் சொல்கிற இந்த செவியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெருமக்களுக்கு, இந்த நாட்டின் மீது பேரன்பு கொண்டு பற்று வச்சிருக்கிற பெருமக்களுக்கு நான் சொல்வது, இந்தியாவை துண்டாட நினைக்கிற ஆற்றல் யாருன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு, இந்தியாவை தனித்தனி நாடுகளாக பிரிந்து சொல்ல வைக்க, தேசிய இனங்களை தனித்தனி நாடுகளாக பிரிந்து சொல்ல வேண்டும் என்கிற நிலைக்கு நிர்பந்திக்கிறது, பிதிக்கு பிரசவிக்கிற பெருமக்கள் யாருன்னு பாருங்க. ஒரே மொழி, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே கல்விக் கொள்கை, இந்த மாதிரி கோட்பாடு தான் இந்த நாட்டை சுக்கு சுக்காக பிளக்க பிரிக்க போகிறது என்பதை நீங்கள் நினைவு வச்சுக்கிறீங்க. நான் சொல்றதில்லை, இது புரட்சியாளரான அம்பேத்கர் சொன்னது தான். வாழுகிற நாட்டை விட சார்ந்து இருக்கிற மதம் மேலானது என்று கருதி கொண்டு நீங்கள் செயல்பட தொடங்குவீர்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எவராலும் தடுக்க முடியாதுன்னார். நீங்கள் பல நாடுகளின் ஐக்கியம் இது, பல தேசங்களின் ஒன்றியம் இது. இந்த நாடு இருந்ததில்லை, உருவாக்கினவன் வெள்ளக்காரன், பேர் வச்சவன் வெள்ளக்காரன். நாங்கள் பல்வேறு தேசிய இன மக்கள் இந்த நாட்டுக்குள் ஒன்றிணைந்து வாழ்கிறோம். எனக்கு ஒரு மொழி இருக்குது, எனக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது, பண்பாடு இருக்குது, வாழ்க்கை முறை, வரலாறு எனக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இந்த நாடு அப்படியே நாடாக இருக்கும். நீங்கள் ஒரு கல்விக் கொள்கையை வச்சு இதே படி, இதே பண்ணு, அந்த மாதிரி திணிக்கிறதை ஏற்க முடியாது. நீங்கள் உன்னுடைய கல்விக் கொள்கையில் எங்கள் வாவுசியை பற்றி பாடம் இருக்குமா? எங்கள் பாட்டனை பற்றி வல்லபாய் பட்டேல் இருக்கு. என்னுடைய வரலாற்றை மறைப்பியா மறைக்க மாட்டியா? நீ சமஸ்கிருத இந்திக்கு தான் முன்னுரிமை கொடுப்ப. எங்கள் தாய்மொழி 8ஆம் முறைக்கு கற்பிச்சுக்கலாம்ங்கிற பேர எங்க அண்ணா சொல்றாங்க, எம்ஏ முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே பொழிப்புரை தேடிட்டு அலைகிறான். தமிழ் ஒரு கடல், நீ கரையில் கால் நினைச்சிட்டு வாங்குற. நீ 8ஆம் முறைக்கு தமிழ் படித்தா போதும், என்னத்தை படிப்பான்? ஆனால் அவனை எழுதி படிச்சுக்கிடுவான், வேற என்ன படிப்பான்? சும்மா இதெல்லாம் தேவையில்லாத திணிப்பு. ஒரே கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை, இதே ஒரே கல்விக் கொள்கைன்னா தம்பி, அந்த தேர்தலை நாங்கள் போட்டியிடுறதுக்காக தான் கொண்டு வரப்படுது. அதனால நாங்கள் உறுதியாக போட்டிடுவோம். டிஎன்பிசியில் இப்போ வந்து புதுசாக சிலபஸ் இருக்காங்க. அதில் வந்து சைவம் வைணவம் இருந்தது. அந்த சிலபஸ் சைவம் வைணவத்தையும் எடுத்துட்டாங்க, பக்தி இலக்கியங்கள்லாம் எடுத்துட்டாங்க, கம்பராமாயணத்தையும் எடுத்துட்டாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? வந்து ஏற்கனவே அந்த சிலபஸை படிச்சுட்டு நிறைய கம்பராமாயணம் அவங்க கதை தானே, அவங்க வச்சிருப்பாங்களே. எடுத்துட்டாங்க சார். ஏற்கனவே அதை படிச்சுட்டு ப்ரிப்பேராக இருக்கிற ஸ்டூடெண்ட் நிறைய லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. திடீர்னு எதில் எந்த இதில் டிஎன்பிசி 4th குரூப் 2nd பக்தி இலக்கியங்கள் எடுத்துட்டாங்க, சைவ வைணவம். நீங்கள் கேட்டீங்கள கேள்வி, அவர் பதில் சொல்றாரு பாருங்க. இப்போ இப்படி எடுக்கிறாங்கல்ல, கட்டாய இந்தி 5ஆம் வகுப்புலேருந்து பொதுத் தேர்வு, 3ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. உலகத்தில் கல்வியில் முதல் இடம் எந்த நாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தென்கொரியா. அது 8 வயசில் தான் பிள்ளையே ஒன்றா சேர்க்குது. எத்தனை வயசில்? 8 வயசில். அது கல்வியில் ஒரு மாணவன் தனக்கான உடையை அவனை உடுத்திக்கொள்ள, தனக்குடைய உணவை அவனை எடுத்து உள்ள எல்லா வேலையிலும் அவனை செய்து கொள்ளுகிற அந்த எது வர்ற வரைக்கும், அது வரைக்கும் அவனுக்கு விளையாட்டு கல்வி, அவனுக்கு எது விருப்பமோ அதை செய்ய விடுது. ஒன்றா போய் 8 வயசில் தான் சேர்க்குது. நீ அந்த 8 வயசில் என்னை வந்து பொது தேர்வு எழுத சொல்கிற. உங்களையெல்லாம் யாரா படிக்க சொன்னதுங்கிறத இவங்க கேட்குறது. உங்களுக்கு புரியுதா? உன்னையெல்லாம் டாக்டராக சொன்னது யாரு? உன்னையெல்லாம் படிக்க சொல்கிறது யாரு? இப்போ சொல்லுவோம்ல நம்ம எல்லாம் கூட்டம், நான் தான் உங்களை அப்போவே போக சொல்லிட்டேன், இன்னுமா நீங்கள்லாம் போகலை அப்படின்னு கேட்போம்ல. அது மாதிரி நீங்கள்லாம் இன்னுமா உயிரோடு இருக்கீங்க, ஏன் சாகாமல் இருக்கீங்க? அதுதான் இவங்க கேட்க வருது.
இப்போ அந்த அடிப்படையில் எல்லாமே ஒன்றா இருக்குங்க. ஆனால் காவிரியிலிருந்து மட்டும் எனக்கு தண்ணி வராதுங்க. இது எப்படி? சார் 2047 வந்து இந்தியா வல்லரசு நாடாக ஆரம்பிக்கலாம். அதே போல வந்து விமான போக்குவரத்து வளர்ச்சியிலும் வழித்தடங்களுடைய வளர்ச்சியிலும் இந்தியா முதல் வகிக்கிறது. ஆப்பிள் நிறுவனத்தினுடைய செல்போன்கள் பாகங்கள் 90% அதிகரித்திருக்கிறது. உற்பத்தி துறையில் வந்து இந்தியா பல மடங்கு வளர்ச்சி பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய இணையமைச்சர் என்னோடு பேசிட்டாங்க செய்தியாளர் சந்திப்பில். ஆப்பிள் அந்த நிறுவனம் யாரோடது? எந்த முதலாளியோடது? அந்த முதலாளி எங்க இருக்காரு? எங்க இருக்காரு சொல்லுங்க. இந்தியாவில் இருக்காரா? இல்லை. இந்த உதிரி பாங்களை நீ தயாரித்து கொடுக்குறனால இந்தியா தொழில்துறையில் முன்னேறுதா? நீ ஒரு வாடகை தாய் பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாடு. நானும் நீங்களும் ஒரு வாடகை தாய். கற்பப்பை என்னது, வயிறு என்னது, 10 மாதம் சுமப்பேன், பிள்ளைய பெற்று போடுவேன், பிள்ளைய எடுத்துட்டு போயிடுவேன். நான் கூலியை வாங்கிட்டு சும்மா உட்காந்துருப்பேன். இதில் என்னமோ இது தொழில் வளர்ச்சின்னு ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அமெரிக்கா ஐஃபோன், சாம்சங்கு சீனாக்காரது, ஐஃபோனு அமெரிக்காது. இதுக்கான உதிரிப்பாகங்களை நீங்கள் தயாரித்து குடிச்சிட்டு நாங்கள் தொழிலில் வளரோன்னு பேசிட்டு இருக்கிறது வேடிக்கை இல்லையா? சரி, இந்த ஓடுதளங்க இந்த விண்வெளி பாதையை நீங்கள் வடிவமைச்சிட்டீங்க. விண்ணூர்திகளை ஓட்டுற முதலாளியார் இந்த நாட்டுக்கு, இவ்வளோ பெரிய நாட்டுக்கு சொந்தமாக ஒரு விண்ணூர்தி இருக்கா? அப்புறம் எதுக்கு அது அதில் வளர்ச்சியெல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க? இப்போ இந்தியாவில் இண்டிகோன்னு ஒரு வண்டி தான் ஓடுது. அந்த முதலாளி வளர்றாரு. நான் கூட எல்லா ஏர்போர்ட்டுக்கும் பேரை மாற்றிட்டு இண்டிகோ போர்ட்டுன்னு கூட வச்சு விடுங்க, ஏர்போர்ட்னு கூட வச்சு விடுங்கன்னு கூட சொன்னேன். அதில் எதுக்கு காமராஜ் பேர், அண்ணா பேரெல்லாம் வச்சுக்கிட்டு எதுக்கு இண்டிகோ ஏர்போர்ட்னு வச்சுட்டு போண்டி தானே? இது எதுக்கு வீணாக பெருமை பேசிட்டு இருக்கீங்க? தொழில்துறையில் நாங்கள் வளர்கிறோம், வானூர்தி போக்குவரத்தில் நாங்கள் முதன்மை வகுக்கிறோம் அப்படின்னு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை சிக்கி கொண்ட நம்ம பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர வானூர்தி இல்லை. இதுக்கிடையில் நீங்கள் தொழில்